இன்னைக்கு டெக்னிக்கலா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். நேத்து பாத்தீங்கன்னா நம்மள மார்க்கெட் வந்து ரொம்ப வருத்தி எடுத்துச்சு, வாய்ப்பே கொடுக்கல. கடைசியா ஒரு 3 o'clock அப்புறம், அதாவது பிரீமியம் டிகே ரொம்ப ஃபாஸ்டா நடக்கிற அந்த மூமெண்டம்ல தான் கொடுத்துச்சு. பட் நம்ம முடிச்சிட்டோம் சீக்கிரமாவே. நேத்து மார்க்கெட் ரொம்ப பேடா இருந்திருக்கு. நிஃப்டியும் சரி, பேங்க் நிஃப்டியும் சரி. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா புரிஞ்சிருக்கும். லாஸ்ட் 2 days ரிலேஷன்ஷிப் வந்து நான் அடிக்கடிக்கு பார்க்க சொல்லுவேன். லாஸ்ட் 2 days நல்ல ஒரு ட்ரெண்டிங் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் நேரோ சிபியரா இருக்கு. பார்ப்போம், இன்னைக்கு ட்ரெண்டிங் மூவ் இருந்தா வாய்ப்பு இருப்பான்னு பார்ப்போம். யூஸ்வலா ஃப்ரைடேவும் நம்மளுக்கு வந்து சரியா இருக்காது. பட் 2 நாளா சைடு இருந்ததுனால இன்னைக்கு ஒரு ட்ரெண்டிங் மூவ் இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறேன். லைவ் மார்க்கெட்ல அப்டேட் பண்றேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டோட நிலைமை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். யூஎஸ் மார்க்கெட் நேற்று ட்ரேட் ஆகிட்டு இருந்தது பாத்தீங்கன்னா சைடுவேல தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அதுவும் கடைசி ஒரு 2 நாளா அதுவும் சைடுவேல இருந்து நேற்று ஒரு ஃபால் ஆகி திருப்பி பழைய இடத்துக்கே வந்து முடிஞ்சிச்சு. நம்ம மார்க்கெட் மாதிரி தான் அது நடந்துச்சு. ஸோ யூஎஸ் மார்க்கெட்டும் சைடுவேல தான் இருக்கு. மார்க்கெட் வந்து நம்ம மார்க்கெட்டு ஃபிளாட்டாக தான் ஓப்பன் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். பிரேக் அவுட் நடந்தாதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு இன்னைக்கு சான்ஸ் இருக்கு. இல்லைன்னா நம்ம திருப்பி முந்தினேத்து மாதிரியே ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய மெத்தடும் சைட்வேஸ் தான். புது ஹை வந்தா நம்ம என்ன ஸ்டாப் லாஸ் டார்கெட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் புக்கிங் மட்டும் தான் எக்ஸிட் பாயிண்டே வந்து. ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ் பார்த்துடலாம். நேத்தோட கான்ட்ராக்ட் நேத்தே வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ வர கான்ட்ராக்ட் 24 நவம்பர். இந்த கான்ட்ராக்ட்ல பார்த்தாலும் ஓப்பனிங் வந்து ரெசிஸ்டன்ஸ் பக்கம் தான் வந்து இருக்கு மார்க்கெட்டு. பட் அதே சேம் ஈக்குவல் வேல்யூ இருக்கு. இங்க 97,000 இருக்கு. ஸோ சைட்வேல அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ செல்லர்ஸும் இருக்கிறாங்க, பையர்ஸ் கம்மியாக இருக்கிறாங்க. செல்லர்ஸ் கம்பேர் பண்றப்போ டவுன் வரும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இதுவே வால்யூம் எல்லாம் வந்து ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்ல எல்லாமே மாறும். வால்யூம் எந்த சைடில் கொடுதோ அந்த சைடில் மார்க்கெட் வந்து இப்போ ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டு வந்து இன்னும் ஒரு 3 minutesல முடிஞ்சிடும். இப்போ கரண்ட்லி வந்து பாசிட்டிவாக இருக்கு. ஸோ நல்ல ஒரு அப்பில் கொடுத்துருக்கிற மாதிரி தெரியுது. இன்னும் ஒரு 2 நிமிஷத்துல நம்மளுக்கு அது தெரிஞ்சிடும். ஸோ இன்னைக்கு நம்ம ப்ரீவியஸ் ரேஞ்சுக்கு மேலே ட்ரேட் ஆச்சுன்னா ஒரு ட்ரெண்டிங் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாகவே இருக்கலாம். இப்போ ட்ரெண்ட் லைன் நான் வரைஞ்சிடறேன். இப்போ ட்ரெண்ட் லைன் வரையறதுக்கு முன்னாடி மூவிங் ஆவரேஜே பாருங்க. 200 EMA வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்குது. ஹையர் லெவல் டைம் ஃப்ரேம் வந்து வச்சு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கு. அதே மாதிரி டாப் லெவலில் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து ஹரிசாண்டலாக வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இந்த இடம் ரொம்ப குரூஷியலான இடம். அந்த இடம் டச் பண்ணோடனே தான் இந்த ஃபால் ஆச்சு. ஸோ இந்த பிரேக் அவுட் இந்த ஹையர் லெவலில் போனாலும் நல்ல ஒரு மூவ் இருக்கு. புது ஹை வந்து வரலாம் பேங்க் நிஃப்டிக்கு. நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். சேம் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிட்டத்தட்ட 11ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி 7 நாள் ஒரு ரேஞ்ச் பவுண்டருக்குள்ள தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. இன்ட்ராடே பண்றவங்களுக்கு எந்த பெனிஃபிட்டுமே கொடுக்கல. அன்னைக்கு எதுக்கு அவ்வளோ கேப் அப் நடந்தது? கேப் அப் நடந்துட்டதுக்கு அப்புறம் பாருங்க சான்ஸ் வந்து அவ்வளோ பெருசா வந்து நம்மளுக்கு கொடுக்கல. பட் எஸ்டர்டேவோட லோ உடச்சி க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு பாசிட்டிவ் ஓப்பனிங் இருக்கும் போல இருக்கு. எனவே டெக்னிக்கலா நிஃப்டி வந்து 200 EMA டச் பண்ணா சப்போர்ட் பண்ணோம். 18,263 டெக்னிக்கலா. அடுத்து இந்த ஜோனும் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சப்போர்ட் கொடுக்கலாம். நிஃப்டிக்கு வந்து 18,300 வந்து ஒரு நல்ல சப்போர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ட்ரெண்ட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா இது வந்து பிரேக் ஆகிட்டு இருக்கு. நிஃப்டி பிரேக் ஆகி சேம்பருக்கு உள்ள வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த இடமே ரெசிஸ்டன்ஸா இருந்து திருப்பியும் கீழே வந்து வரலாம். ஸோ நிஃப்டி வந்து இந்த ரேஞ்சுக்கு மேலே பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா அடுத்து 18,450 வரைக்கும் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது இருந்தாலும் நான் லைவ் மார்க்கெட்ல உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். ஸோ பாசிட்டிவாக ஓப்பன் ஆகுது. ஆனால் அது ப்ரீவியஸ் ரேஞ்சுக்கு மேலேயா கீழேன்றது மார்க்கெட்டில் தான் நம்மளுக்கு வந்து தெரியும்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.